ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த நம்ம இருபது வரோன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோனோட சிஸ்டம் ஸ்பீக்கர் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கிடக்குது. ஸோ அதோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அதாவது போர்டில் எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரோட பிரச்சனைன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் கேட்குது. அதாவது ஒரு சைடு ஸ்பீக்கர் மட்டும் தான் கேட்குது, இன்னொரு சைடு ஸ்பீக்கர் வந்து கேட்கல. நான் வந்து இனிஷியலாக முதல்ல இதை கழட்டிட்டு ஸ்பீக்கரோட ஓம்ஸ்லாம் செக் பண்ணேன், கரெக்டாக இருந்துச்சு. பட் வந்து ஸ்பீக்கர் கேட்கல. ஆனால் அப்போ எனக்கு நிறைய வேலை இருந்தனால ரெக்டிஃபை பண்ண முடியல. நான் மாட்டிட்டு மறுபடியும் வச்சுட்டேன். இப்போ என்னென்னா நம்ம கழட்டிட்டு இந்த ஸ்பீக்கர் ஏன் கேட்க முடியும் சொல்லி ஃபுல்லாக நோண்ட போகிறோம். அதாவது என்னென்ன இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன பிரச்சனை வரலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இது ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கர் வந்து சரியாக கேட்க மாட்டேது. அது இந்த ஸ்பீக்கர்னா ஐபால் ஸ்பீக்கர் நான் சொல்லலை, மற்றபடி சிஸ்டம் ஸ்பீக்கர் ஏதாவது இருக்குது. ஆம்பிளிஃபையரில் வந்து எப்படி ஃபால்ட் செக் பண்ணுறது, அதாவது ஸ்பீக்கர் கேட்கல, ஒரு சைடு ஸ்பீக்கர் கேட்க மாட்டேது. அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சி இதில் ஃபால்ட் சொல்லி எப்படி கண்டுபிடிக்க சொல்லலாம் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. கழட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டு நம்ம நான் காப்பிரைட் சாங்கை வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணிவிட்டு வந்து ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் வந்து எப்படி கேட்குது, அது எந்த ஸ்பீக்கரில் வந்து கேட்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு வந்து கழட்டிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ ரெண்டு ஸ்பீக்கர் தனியாக வச்சிருச்சு. இப்போ வந்து ரைட் சைடு ஸ்பீக்கரில் வந்து நான் வந்து ஃபோனை கிட்டே கொண்டு போய் ஸ்பீக்கர் கிட்டே வந்து வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குது பாருங்கள். இது லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் கொண்டு போனால் கேட்கல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் தான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் தான் வந்து கழட்ட போகிறோம். ஸோ இதுதான் லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர். இங்கே இதில் தான் ஆம்பிளிஃபையர் போடும், இதில் தான் உட்காரும். ஸோ அதை கழட்டிட்டு வந்து என்ன பிரச்சனை ஏன் கேட்க முடியும் சொல்லி செக் பண்ணலாம் வாங்க. ஸோ வந்து ஸ்பீக்கர் வந்து பிரித்தாச்சு. மேலே பார்த்திங்கன்னா கவரை கழட்டினாலே இந்த கவருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஓட்டை இருக்குது. அந்த 4 ஓட்டையில் பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த 4 ஸ்க்ரூ வந்து கழட்டினாலே வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் ஈஸியாக. இதான் வந்து ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓம் ஸ்பீக்கர். மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான் 4 ohms 3 watt ஸ்பீக்கரு. ஸோ வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து மறுபடியும் செக் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணலாம். எப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஸ்பீக்கர் சுத்தமாக ஆனே ஆகலை, டெட் கண்டிஷனில் இருக்குது, லைட் இல்லைன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஒயரை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இனிஷியலாக செக் பண்ண போனீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயர் செக் பண்ணுங்கள். ஒயர் கரெக்டாக போதா, ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது பிரச்சனைனா சப்ளை உள்ளே போகாது. சரியா? இது வந்து எப்போ செக் பண்ணோன்னா, ஸ்பீக்கர் சுத்தமாக ஆன் ஆகலை, டெட் கண்டிஷனில் இருக்கும் போது. ஆனால் நம்ம ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகுது, எல்லாம் ப்ராப்பராக பண்ணுது. பட் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் வந்து கேட்க மாட்டேது. ஸோ அதான் இனிஷியலாக பிரச்சனை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு போர்டில் பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். இருந்தாலும் போர்டை கழட்டி செக் பண்ணலாம் நம்ம. ஸோ வந்து போர்டை கழட்டதாக இப்போ பார்த்துட்ருக்கோம். போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் அந்த வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு இதுமாரி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை நீங்கள் லூஸ் பண்ணணும். நட்டை வந்து வெளிலேருந்தால் லூஸ் பண்ணணும், உள்ளே வந்து இருக்காது. வெளிலேருந்தால் நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு டெஸ்டரோ அதுமாரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து நட்டை வந்து நான் இப்போ திருப்புறேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி திருப்பணும். ரொம்ப நேரம், அதாவது கொஞ்சம் நேரம் ஆகும். திருப்பி எடுக்க முடியும். எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்துடாது. ஒவ்வொரு இன்ச்சாக திருப்பி நட்டை எடுத்துகிட்டு அப்புறமேல நீங்கள் போர்டு வந்து கழட்டணும். இன்ச்சினாக கழட்ட பார்த்தீங்கன்னா போர்டு உடச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது நல்லா செக் பண்ணிவிட்டு கழட்டுங்க. அந்த நாபம் எடுத்துகிட்ட பிறகு இதுமாதிரி நட்டு இருக்கும். நட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டை வெளியே எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து எடுத்தாச்சு. நட்டும் வந்து நீங்கள் அப்படியே ஸ்பீக்கர் கவுத்திங்கன்னா நட்டும் கையோடு வந்துடும். ஸோ வந்து பத்திரம் எடுத்து வச்சுருங்க ஓரமாக. ஸோ இந்த போர்டெலாம் வந்து கழட்டி க்ளீன் பண்ண போனீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் என்னென்னா, போர்டில் டஸ்ட்டு இருந்துச்சா முதல்ல க்ளீன் பண்ணுறேங்க. ஏன்னா டஸ்ட்டால் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. டஸ்ட்டு வந்து ட்ராக்கில் படிஞ்சு ட்ராக் வந்து பிளாக் பண்ணிவிடும். அங்கே வோல்டேஜ் வந்து எதுவும் பாஸ் ஆகாது. ஸோ வந்து ஆம்பிளிஃபையர் போர்டில் டஸ்ட்டு இருந்துச்சா முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது மறுபடியும் ஃப்ளக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஐசோபர் ஆக்கில் இருந்துச்சா அதை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே பிரச்சனை வந்துச்சுன்னா கழட்டுங்க. நான் ஏற்கனவே போர்டில் அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மஞ்சள் டப்பாவில் போட்டுச்சுப்போம் அவ்வளோ டஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இப்போ நான் போர்டை கழட்டிட்டு இப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஸ்பாட் கழட்டி பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, மேக்ஸிமம் அதாவது எல்லாம் சொல்கிறது மேக்ஸிமம் பிரச்சனை நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்பீக்கர் ஒயர்.
பட் ஸ்பீக்கர் வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஸ்பீக்கரோட ஓம்ஸும் செக் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸு. இப்போ மல்டிமீட்டரில் வந்து ஓம்ஸ் வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 ஓம்ஸ் கிட்டே காட்டுச்சு. இப்போ 3.9 4 ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. இப்போ 4 ஓம்ஸ் 3.9 காமிக்குதுன்னா இப்போ ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பீக்கர் ஒயர் வந்து ப்ராப்ளமாக செக் பண்ணிட்டேன். கண்டினியூ செக் பண்ணேன். அது கண்டினியூ மோடில் வச்சுட்டு பீப் சவுண்ட் கேட்குற மாதிரி வச்சுட்டு ஸ்பீக்கர் இந்த ஒயரையும் ஸ்பீக்கர் கரெக்டாக ஒயர் இப்போ செக் பண்ணிவிட்டேன். அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன டவுட்டுன்னா அடுத்து வந்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற இந்த ஒயர் மாதிரி தான். இந்த இன்புட்டோட ஆடியோ தான் இந்த இதுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ, இது ரெட்டுன்னு சொல்லி 3 இது கனெக்ட் ஆகும். பிளாக் வந்து கிரவுண்டு, ரெட்டும் ஒயிட்டுன்னா வந்து லெஃப்ட் ரைட்டு அது பிரிக்கும். ஸோ வந்து இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட, அதாவது இதில் கண்டினியூ மிஸ் ஆனால் கூட ஆடியோ வந்து ஒன்று கேட்கும் ஒன்று கேட்காம போயிடும். ஸோ இதுலேயும் நான் கண்டினியூ செக் பண்ணேன். பட் நல்லா கேட்குது. இருந்தாலும் இந்த 3 ஒயரையும் வந்து பிரிச்சுட்டு செக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ வந்து ஆடியோ போட்டாச்சு. அதை பிரிச்சுட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இல்லையா நான் சொல்கிறேன். இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிளிஃபையர் போர்ட்லேயும் சரி, டிரைவர் போர்ட்லேயும் சரி, மேக்ஸிமம் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகாதுங்க. அதாவது ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா 100%ல் 80% ஃபால்ட்டு மேக்ஸிமம் அவுட்டர்லேருந்து வரும், ஆம்பிளிஃபையர் போர்டில் வராது. மீதி இருக்க 20% தான் நீங்கள் ஆம்பிளிஃபையர் போர்டில் ஏதாவது ஒன்று போயிருக்கா, இல்லை ஏதாவது வந்து லைன் அந்த மாதிரி டெஸ்ட்டு படிச்சிருக்கா, அந்தமாதிரி ஃபால்ட்டு வந்து ஓகே அதுமாதிரி வரும். ஓகேவா? மீதிக்கு 80% ஃபால்ட்டு நான் கூட ஆம்பிளிஃபையரில். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 80% ஃபால்ட் வந்து ஒயரில் தான் நடக்கும். அதாவது வந்து ஆக்ஸ் கேபிள் ஒயரில் நடக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்ஸ் கேபிள் செக் பண்ண போகிறேன்ட்டு. அந்த ஆக்ஸ் கேபிள் ஒயரில் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து ஒயர் வந்து கரெக்டாக ப்ளேஸ் எவ்வளோனா நடக்கலாம். அது லெஃப்ட் ஸ்பீக்கர் கேட்காம போகலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து ஒயர் போகுது பார்த்தீங்கன்னா, ஆம்பிளிஃபையர் போர்ட்லேருந்து ஒயர் போகும். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு இருந்தால் ரைட் சைட் ஸ்பீக்கருக்கும் ஒயர் போகும். சில நேரத்தில் ரைட் சைட் ஸ்பீக்கர் கேட்கலன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து போகுது பார்த்தீங்கன்னா ஒயர், அந்த ஒயர் நடுவில் எங்கே கட்டிருந்தால் கூட கேட்காது. ஸோ வந்து மேக்ஸிமம் 80% ஃபால்ட் வந்து ஒயரில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து 80% ஒயரில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒயர்லாம் கண்டினியூ செக் பண்ணுங்கள். எல்லா ஒயரும் பக்காவாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து போய் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். அது இது சின்னது, நான் பெருசு சொல்கிறேன். பெருசு நிறைய சர்க்யூட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒயரை செக் பண்ணாமல், இனிஷியலாக ஒயரை செக் பண்ணாமல் நீங்கள் எடுத்தோடனே ஒயர் செக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நான் டக்குன்னு ஆம்பிளிஃபையர் இது மல்டிமீட்டரில் கண்டினியூ வச்சு செக் பண்ணிடலாம் ஒயரை. 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்தோடனே போர்டு இறங்கினீங்கன்னா, போர்டு நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்டும் செக் பண்ணி அதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி நெட்டில் பார்த்து அந்த வேல்யூ கரெக்டாக எவ்வளோ சொல்லி மல்டிமீட்டர் செக் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப டைம் இழுக்கும். கிட்டத்தட்ட இந்த போர்டை வந்து நான் வந்து பார்க்கறதுக்கு, அது போர்டு பார்க்கறதுக்கே வந்து எனக்கு வந்து 1 hour தேவைப்பட்டுச்சு. 1 hour 1.5 hour தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நெட்டில் வந்து இதில் என்னென்ன இருக்குது, இதில் வந்து எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ வோல்ட் வரும் செக் பண்ணும்போது, அது நான் செய்கிறது ஏதாவது போயிடுச்சா சரி எப்படி செக் பண்ணுறது சொல்லி நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ வந்து 1 hour நெட்டில் பார்க்கறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. செக் பண்ணுறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் வந்து மல்டிமீட்டர் கரெக்டாக இருக்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து போர்டில் வந்து ஃபால்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயரில் செக் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ஒயர்லேயே மேக்ஸிமம் ஃபால்ட் ரெக்கவர் ஆகிடும். மீதி 20% வந்து நீங்கள் போர்டு செக் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து என்னோடய ரெக்கமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒயரில் செக் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்து போர்டுக்கு வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 3 ஒயரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 3 ஒயரையும் இந்த இருக்க 3 இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு கண்டினியூ செக் பண்ணி பார்த்தோம். ஏற்கனவே நான் வந்து சர்க்யூட்டில் இருக்கும்போது பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கழட்டி செக் பண்ணணும்னு சொல்லி கழட்டினேன். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் 3த்தையும். மல்டிமீட்டர் வந்து கண்டினியூ மோடில் வச்சுப்போம். கண்டினியூ மோடில் இருக்குது. இப்போ வந்து கீழே, அதாவது பெருசாக பார்த்தீங்களா, இங்கே வைப்போம். இது வந்து கிரவுண்டு, இது வந்து கிரவுண்டு. கீழே லாஸ்ட் பின் வச்சுருக்கேன். கிரவுண்ட்னா பிளாக்கு. ஸோ இது வந்து பிளாக் கலர் பின் வச்சு எரியணும். கீழே காட்டுறேன், பிளாக் கலர் பின்னில் இருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பீப் சவுண்ட் கேட்குது. பிளாக் கலர் பின்னில் வச்சோடனே பீப் சவுண்ட் வந்து நல்லா கேட்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அப்படியே நடுவுக்கு வச்சுருவோம். இது நடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டு இல்லைனா இது ரெட்டாக தான் இருக்கணும். அவங்க இப்போ பார்ப்போம். ஒயிட்டில் வைப்போம். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸே இல்லை, பீப் சவுண்ட் கேட்கல ஒயிட்டில் வச்சா. இப்போ ரெட்டில் வைப்போம்.
பார்த்தீங்கன்னா ரெட்டில் வச்சா பிக் சவுண்ட் கேட்குது. அப்போ நடுவில் வந்து ரெட்டு கரெக்டாக வருது. இப்போ லாஸ்ட்டு ஒயிட்டாக தான் இருக்கணும், வச்சுட்டு ஒயிட்டில் வைப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டுன்னு கேட்குது. அப்போ வந்து கண்டினியூ செக் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து மறுபடியும் மாட்டிட்டு இப்போ வந்து ஸ்பீக்கரை கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக கழட்டிட்டோம். இதுதான் வந்து ஒர்க் ஆகாத ஸ்பீக்கரு. அது ஸ்பீக்கர் நல்லா இருக்குது, பட் வந்து ஒர்க் ஆகலை ஆம்பிளிஃபையர் மாட்டினோன்னே. இப்போ ஸ்பீக்கர் தனியாக கழட்டிட்டோம். இந்த ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டு இந்த ஸ்பீக்கரை மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ வந்து ஸ்பீக்கரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. போகிறதுல ஏதோ பிரச்சனை, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிரிக்க ஏதோ பிரச்சனை சொல்லி போட்டுட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கரை கழட்டி இந்த ஸ்பீக்கரை மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு இதுதான் வந்து நம்ம ஒர்க் ஆகிற ஸ்பீக்கரோட ஒயர். இங்கேருந்து தான் ஒர்க் ஆகிற ஸ்பீக்கர் வந்து ஒயர் வந்து போகுது. இங்கேருந்து தான் இது கீழே தான் நம்ம ஒர்க் ஆகாத ஸ்பீக்கர், அதாவது இந்த ஸ்பீக்கரோட ஒயர் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்பீக்கர் கழட்டிட்டு 2 ஒயரையும் ஒரே இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஒயரையும் இந்த ரெட்டையும் ஜாயின் பண்ணோம். பட் நான் ஜாயின் பண்ணலை. ஆன் பண்ணிவிட்டு பாட்டை போட்டு சும்மா டச் பண்ணி வைப்போம். டச் பண்ண பிறகு ஒர்க் ஆச்சுன்னா அப்போ ஸ்பீக்கர் நல்லா இருக்குது, நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் தான் நல்லா பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லைனா இந்த ஆக்ஸ் கேபிளை மாற்றணும். எனக்கு தெரிஞ்ச ஆக்ஸ் கேபிள் தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து பாட்டை வந்து போடுவோம். ஏதோ சின்ன பாட்டு போடுறேன். பாட்டு சத்தங்களை கேட்க வந்து மியூட் பண்ணிடுறேன். ஸோ காப்பி டிஷ் இருக்கிறனால ஆடியோ வந்து மியூட் பண்ணிட்டேன். இந்த செக் எதுக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மல்டிமீட்டர் இருந்துச்சு, நான் 4 செக் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லைனா நீங்கள் வந்து இப்படி கூட செக் பண்ணலாம். அதாவது ரைட் சைட் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடு ஒயரில் வந்து கரெக்டாக வந்து வச்சு செக் பண்ணணும். மற்ற போர்டில் வச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகிடும், போர்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ஸ்பீக்கரில் வந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாசிட்டிவ் மட்டும் இப்போ வச்சு எடுக்க போகிறேன். வச்சு எடுக்கும்போது கரெக்டாக ஸ்பீக்கர் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ ஸ்பீக்கர் நல்லா அர்த்தம். இன்கேஸ் உங்கள்கிட்ட மல்டிமீட்டர்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்குது பாருங்கள். டச் பண்ணி நல்லா கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பாடுது. அப்போ வந்து ஸ்பீக்கரில் பிரச்சனை இல்லை, டவுட் இல்லாமல் கிளியர் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே மல்டிமீட்டர் பார்த்துட்டேன். இப்போ ஸ்பீக்கர்லையும் பிரச்சனை டவுட் இல்லாமல் கிளியர் ஆகிடுச்சு. அப்போ போர்டு தான் பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாக இருக்கும். ஆனால் போர்டில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து பாடவே பாடாது. பட் வந்து ஒரு ஸ்பீக்கர் பாடலன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஆக்ஸ் கேபிள் சொருவோம் பார்த்தீங்க ஒரு போர்ட்டு, அந்த போர்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த போர்ட் நான் காமிக்கிறேன். நான் வந்து இப்போ அதான் பண்ண போகிறேன். அடுத்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ என்ன செக் பண்ணியிருக்கோம்னா ஆக்ஸ் கேபிள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்பீக்கர் கரெக்டாக செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஓடிட்டே போக போகிறோம். ஆனால் வந்து நான் சந்தேகப்படுற இடத்துல வந்து பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை எங்கே கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னா இந்த ட்ராக் வந்து இதாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்கு ஒரு மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கிறனால சவுண்டு வந்து சரியாக கேட்கல. அது ஸ்பீக்கர் வந்து பவர் கட் ஆகலை. இப்போ ட்ராக்கை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ராக் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல க்ளூ வந்து அப்படியே படந்துருக்கு. அதை க்ளீன் பண்ண எனக்கு தெரியாது. பட் வந்து நான் இப்போ வந்து ஒயரை கொஞ்சம் மாற்றி அங்கே வைக்கும் போது இந்த ஆக்ஸ் கேபிளுக்கு சொருகிற இடம் இருக்குல்ல, கீழே வந்து ஒரு இடம் இருக்குது. அது அங்கேருந்து இந்த ட்ராக்குக்கு வருது. பட் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல வச்சுட்டேன். அந்த இடத்துல வச்சா கரெக்டாக வந்து பைபாஸ் ஆகுது. அதை நான் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் ஒர்க்காக செக் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடு சவுண்டு போகும், ரைட் சைடு ஸ்பீக்கர் ரைட் சைடு சவுண்டு போகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சில பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடு தனியாக பிரிக்கிற மாரி பாட்டெலாம் இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஈக்குவலைசரில் போய்ட்டு லெஃப்ட் ரைடு தனியாக பிரிக்கலாம். அந்த ஈக்குவலைசரில் போய்ட்டு ஸோ நான் என்ன பண்ணேன், பத்தலை பாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, விக்ரம் பாட்டு, அந்த பாட்டு வச்சேன். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பத்தலை அந்த ஜும் சக்குன்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் ஒரு வாட்டி கேட்கும், ரைட் சைட் ஸ்பீக்கரில் ஒரு வாட்டி கேட்கும். ஸோ அந்த பாட்டை போட்டு ரைட் சைட்லேயும் கேட்டு பார்த்தேன். இதை வந்து இந்த பைபாஸை இங்கே வச்சுட்டு லெஃப்ட் சைட்லேயும் கேட்டு பார்த்தேன். 2த்துலேயும் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் முடிவு பண்ணேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். பத்தலை சாங்கு அந்த இந்த பேஸ் பிரிக்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாட்டை போட்டுட்டு இந்த ஒயரை வந்து கரெக்டாக பைபாஸை பண்ணி இங்கே வைக்கிறேன். 2 ஸ்பீக்கர்லேயும் அந்த இது கேட்கும் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஸ்பீக்கரில் அந்த சவுண்ட் அங்கே இருக்கும், இந்த ஸ்பீக்கர் இங்கே இருக்கும். இப்போ நான் கரெக்டாக வைக்கிறேன். ஸ்பீக்கர் கொஞ்சம் நவுத்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். வச்சுட்டு வந்து பாட்டை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், வச்சுட்டு இப்போ பாட்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பீக்கரும் பக்கமாக வச்சுருக்கேன். 2 ஸ்பீக்கரும் ஓடி சவுண்டு கேட்கும். வைக்கிறேன் பாருங்கள்.
கேட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து லெஃப்ட் ரைட் வந்து செக் பண்ணணும். சில நேரத்தில் ஈக்குவலைசரில் எல்லா பாட்டுக்குமே ஈக்குவலைசரில் பண்ணிங்கன்னா ஈக்குவலைசர் வந்து லெஃப்ட் ரைட் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதுமாரி செக் பண்ணி பார்த்ததில் ஓகேவாக இருக்குது. ஸோ வந்து பைபாஸ் பண்ணிடலாம் நான் பார்க்குறேன். பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக பார்த்தீங்களா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி பார்ப்போம். ஸோ நான் சொன்னது வந்து ஃபுல்லாக தப்புன்னு நினைக்கிறேன். நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னா இப்போ இங்கே இருக்கிற ட்ராக், இந்த ட்ராக் வந்து இந்த ஆடியோ ஜாக்கு போகும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ அவுட்புட்டு போகும். இதுதான் அவுட்புட்டு. இதுலேருந்து தான் வந்து ஹெட்ஃபோனுக்கு சொல்லி பாடி வைக்க முடியும். இங்கேருந்தான் இங்கே எடுப்போம், அப்படியே இங்கேருந்தான் இங்கே எடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்தான் அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, நம்ம எப்பவுமே கேட்குற ஸ்பீக்கர், அந்த கேட்குற ஸ்பீக்கரையே இங்கேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தான் இதுக்கு போகணும். ஸோ அதேமாரி இங்கேருந்தான் இதுக்கு வரணும். ஸோ நான் கண்ணு செக் பண்ணால் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம், நடுவில் வந்து கீழே ட்ராக் ஏதோ விட்டுருக்கு. அதாவது ட்ராக்னால் ட்ராக் விடலை, இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஏதோ பிளேட் வந்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் பிரச்சனை, இந்த ஆடியோ ஜாக்கில் தான் பிரச்சனை. திருப்பி காட்டுறேன். இந்த ஆடியோ ஜாக்கில் தான் பிரச்சனை, இதுக்குள்ளே ட்ராக் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரானலாக வெளியிலேயே வந்து சால்ட்ரிங் வச்சு ரெண்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வர ஆடியோ வந்து இதுக்கும் வருது. ஸோ வந்து இங்கே நம்ம வந்து இங்கே வழக்கம் போல் இங்கேயே வச்சு சால்டர் பண்ணிடலாம். இதை சால்டர் பண்ணிட்டா ரெண்டுமே கரெக்டாக கேட்குது. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன்னா கரெக்டாக கேட்குது. இப்போ சால்டர் பண்ணி இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சவுண்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் என்ன ஃபால்ட்டுனா ஒயரில் ஃபால்ட்டு கிடையாது. ஆம்பிளிஃபை போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட 7 வருஷம் சும்மாவே கிடந்துச்சு டெஸ்ட்டில். ஸோ வந்து ஆம்பிளிஃபை போர்டில் அந்த ஆக்ஸ் கேபிள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெட்ஃபோன் போட்டு ஒரு கேபிள் சொல்லுவோம். அது வந்து ஸ்பீக்கராக எனக்கு சத்தம் கேட்கறது பிடிக்கல, நான் ஹெட்ஃபோன் போட்டு ஹெட்ஃபோனில் கேட்க போகிறேன் சொல்லி ஒரு போர்ட் கொடுத்துருப்பான் ஹெட்ஃபோன் சொல்லுறதுக்குன்னு. அந்த போர்ட்டுக்குள்ளே வந்து டஸ்ட்டு போய் அடைச்சிருக்கு. அந்த போர்ட்டை வந்து கழட்டி க்ளீன் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாயிடும். பட் வந்து நான் கழட்டு சோம்பேறிப்பட்டு என்ன பண்ணேன்னா, அந்த போர்ட்டுக்கு மேலேயே இந்த லிங்க்கில் வந்து சால்ட்ரிங் வச்சுட்டேன். அது ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணாலும் அந்த லிங்க் அசைடு வரப்போகுது. நீங்கள் மேலே சால்ட்ரிங் வச்சாலும் அந்த லிங்க் வந்து அசைடு வரப்போகுது. நான் வந்து மேலே போர்டுக்கு மேலே வந்து இந்த மேலே வந்து சால்ட்ரிங் வச்சுட்டேன். நீங்கள் இன்கேஸ் உங்கள் இதில் வந்து நல்லா இது பண்ணோன்னா அந்த போர்டுக்குள்ளே டஸ்ட் இருந்துச்சுன்னா கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். லெஃப்ட் ரைட் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போர்டை செக் பண்ணி பாருங்கள். அது அந்த அவுட்புட் ஆடியோ போர்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஐபால் ஸ்பீக்கரில் அப்படி தான் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் போர்டு வந்து தேவைப்படாது. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணிட்டு நான் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை மாற்ற போகிறேன். என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, ப்ளூடூத் டிவைஸு. அதை வந்து ஆக்ஸ் கேபிளோட கனெக்ட் பண்ணிட்டா இது வந்து ப்ளூடூத் டிவைஸாக மாறிடும். அதனால் வந்து எனக்கு வந்து அவுட்புட் கேபிள் வந்து தேவையும் படாது. நான் ஹெட்ஃபோன் போட்டு கேட்க போதும் கிடையாது. அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வெளியிடமாக சால்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு அவுட்புட் போட்டு தேவை, நான் அடிக்கடி வந்து ஹெட்ஃபோனில் வந்து கேட்பேன் அப்படின்னா அதை வந்து தனியாக கழட்டிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உள்ளே க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா வெளியோட்டமாகவே ஏதாவது டியூசர் வச்சோ ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா குட், வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனா அதை வந்து மாற்றி தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தனியாக வெளில கிடைக்கும். ஸோ வந்து மாற்றிடலாம். அப்படி இங்கே க்ளீன் பண்ணியும் வரலன்னா நீ மாற்றினா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்காம அன்லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கல எனக்கு தெரியும். இந்த வீடியோ பற்றி நிறைய குறை. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கீழே வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணால் கூட நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம் வந்து டவுட்லாம் கேட்குறீங்க. ஸோ நான் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் தனியாக கேட்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.